வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. மாநிலங்களவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மேலவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் திரு திருச்சி சிவா, அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு தம்பிதுரை, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், திமுகவின் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் திரு கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக பொருளாளர் திரு எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோருக்கு மாநிலங்களவை தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் பந்து அத்வாலே மற்றும் மூத்த தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் சந்திர பவார் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று காலை அஸ்ஸாமின் பர்பேடாவில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். இன்று பிற்பகல் அஸ்ஸாமின் ஹோஜாயில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அஸ்ஸாமில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுவதற்காக கடந்த 10 ஆண்டுகள் அர்ப்பணிக்கப்பட்டன என்றும் வரும் ஆண்டுகளில் அஸ்ஸாமின் வளம் விரிவடையும் என்றும் கூறினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அஸ்ஸாம் வளர்ச்சியடையாமல் இருந்தது என்றும் அக்கட்சி தனது சொந்த நலன்களுக்காகவே செயல்பட்டது என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துரைத்த பிரதமர், முன்பு மின்சாரத்திற்காக மற்ற மாநிலங்களை சார்ந்திருந்த அஸ்ஸாம் தற்போது மின்னுற்பத்தியில் ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். இதன் விளைவாக அம்மாநிலத்தில் புதிய முதலீடுகள் ஈர்க்கப்படுவதையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மோரிகானில் அமையவிருக்கும் குறைக்கடத்தி ஆலையை குறிப்பிட்டு பேசிய அவர், அந்த ஆலையில் சிப் உற்பத்தி பல்வேறு துறைகளுக்கு வடிவமைக்கும் என்று கூறினார். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிஜேபி வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியிலும், பிஜேபி வேட்பாளர் டாக்டர் எல் முருகன் அவினாசி தொகுதியிலும், பிஜேபி வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விருத்தாச்சலம் தொகுதியிலும், திமுகவின் திரு ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். மேற்கு வங்கத்தில் வாக்காளர்களின் ஆதரவை பெறும் நோக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற உள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனைத் தொடர்ந்து அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூச்பெஹார் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுக்கு சுங்கவரி விலக்கு வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தொழில் நிறுவனங்களில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் எளிதாக கிடைக்க இது வழிவகை செய்யும். பெட்ரோ கெமிக்கல்களை பயன்படுத்தும் நெகிழி, ஜவுளி, மருந்து துறையில் இது பெரிதும் பயனுள்ளதாக அமையும். பைஷக்கில் நடைபெறும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற அமான் ஷராவத் உட்பட 30 பேர் கொண்ட மல்யுத்த அணி 87, 65, 61, 57 கிலோ எடை பிரிவுகளில் போட்டியிடுகின்றனர். வரும் 12ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெற உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.